எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மோமோஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். மோமோஸ் பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சைட் டிஷ்ஷோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைட் டிஷ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 3 ரைப்பிடு தக்காளி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி ஒரு 6 காஷ்மீர் சில்லி எடுத்துகிட்டு சீடெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இந்த தக்காளியை வந்து மேல் பாகத்தில் ஹாட் கிராஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 7 பல்லு பூண்டு போட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு 2 விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த தக்காளியில் உள்ள தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துகிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரை, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஸ்டவ்வில் 4 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற இந்த மோமோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து குக்கர் தட்டில் அடுக்கி அதை வந்து இது குக்கரில் வச்சு மூடி வச்சிடும். மூடி வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிடும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒரு டிஃபனாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். என்னென்ன வெஜ்ஜு வேணுமோ அந்த வெஜ்ஜு எல்லாமே நம்ம போட்டு இந்த மாதிரி செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல உணவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிளேட்டில் வச்சு அந்த சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி சட்னி அதையும் வச்சு தொட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.